நீங்கள் நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா கிரெட்டா கார் வந்திருக்கு. இந்த கிரெட்டா காரில் வந்து ஒரிஜினல் ஃபாக் லைட்டே கொடுக்க மாட்டாங்க, ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தான் வந்திருக்கும். இது நம்ம வந்து ஃபாக் லைட் வந்து ஒரு டம்மி போட்டு ஆல்டர் பண்ணி மாட்டிருக்கோம். இதான் வண்டியோட பழைய லைட். இந்த லைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் லைட் மட்டும் தான் கொடுத்துருப்பான், இல்லை ஃபாக் லைட்ல எதுவும் வராது. ஏன்னா அது பேசிக் வேரியன்ட் வண்டினால. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை எடுத்துட்டு டம்மி போட்டு மாட்டிருக்கோம். இண்டிகேட்டர் உங்களுக்கு இங்கே வந்துடும், பக்கத்தில் வந்துடும். இதான் இண்டிகேட்டர் லைட்டோட வெளிச்சம். இது வந்து ஃபாக் லைட் இந்த இடத்துல மாட்டிருக்கும். வெளிச்சம் எப்படின்னு பார்த்தா நம்ம இந்த இருட்டான ரோட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், அந்த வெளிச்சத்தை நீங்களே பாருங்க. இப்போ ஃபாக் லைட் போட்டிருக்கேன். ஃபாகோட லைட் வெளிச்சம் மட்டும் தான் இவ்வளோ தூரம் அடிக்குது. இன்னும் ஹெட்லைட் ஆன் பண்ணல, ஃபாக் மட்டும் தான் ஆன் பண்ணிருக்கேன். ஹெட்லைட்ல ஆஃப்ல தான் இருக்கு. நான் ஹெட்லைட்ல ஆன் பண்ணி காட்டுறேன், அதையும் பாத்துருங்க. ஹெட்லைட் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஹெட்லைட் வந்து லோ பீம்ல இருக்கு. ஐ பீம் பண்றேன். ஐ பீம் பண்ணினா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் சேர்ந்து வேலை செய்யும். இது ஐ பீம், லோ பீம், ஐ பீம், லோ பீம், ஐ பீம், லோ பீம். பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலந்த லைன்ல தான் வரும். லைட்டே பார்த்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வார்ம் ஒயிட் கலந்த மாதிரி தான் இருக்கும். 350-400 மீட்டர் கண்டிப்பா கவரேஜ் ஆகும். ஹைவே ஓட்ட அந்த பிரச்சனை லைட் இல்லையே சொல்ல பிரச்சனை இருக்காது. ஃபோக்கஸ் நம்ம வச்சிருப்போம். ரெண்டாவது ஆப்போசிட்ல கண்ணு கூசுற அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. லைட் வியூலாம் உங்களுக்கு கிளீனா பக்காவா தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்க வண்டிக்கு போனோம்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாங்க பண்ணி தரோம்.